எப்படி சொல்றது, இந்த வேலை செய்யறவங்க இருக்கா இல்லைங்களா, நம்ம மேலலாம் அந்த கடையில் வந்து கூல்ட்ரிங்க்ஸ் பிஸ்கெட் இதெல்லாம் வாங்குறவங்க வந்து கீழே இருந்து மூட்டையை தூக்கிட்டு வருவாங்க. அந்த மூட்டையை தூக்குற ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா சிவபெருமானே பார்த்து எனக்கு அனுப்பி வச்ச மாதிரி, ப்ரோ வாங்க நான் உங்களை கூட்டிட்டு போய் அந்த இடத்துல உட்கார வைக்கிறேன் அப்படின்னாரு. என்னது நீ கூட்டிட்டு போய் என்ன உட்கார வைக்கிறே அப்படின்னு சொல்லி பார்த்தேன். எதனால நான் சொல்றேன்னா, அவங்க வந்து பாத்தீங்கன்னா லோக்கல் பாய், அவங்களுக்கு வந்து அனுபவம் அதிகம். ஸோ அதனால அவங்களுக்கு வந்து அந்த பதட்டம், அந்த நடுக்கம், உயிரை வந்து ஒரு துச்சமா நினைக்கக்கூடியவங்க அப்படின்னு கூட நான் சொல்லுவேன். ஸோ அவரை நம்பி நான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கிட்ட போனேன். அவருக்கு ஏதோ கஷ்டமோ தெரியல, அவரு ஏதோ உட்காந்து கொஞ்சம் ஃபீல் பண்ணிட்டு இருந்தாரு. சரி ஓகே ப்ரோ என்னன்னு சொல்லி அவர்கிட்ட கொஞ்சம் நான் பேசிட்டு நான் கொஞ்ச நேரம் தியானம் பண்ணணும் அப்படின்னு நான் சொன்னேன். அவரு நீங்க பண்ணுங்க, நீங்க பண்ற வரைக்கும் நான் கூட இருக்கேன் அப்படின்னு சொல்லி எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணாரு. அந்த இடத்துல எனக்கு என்ன பேசுறதுனே தெரியலைங்க. 6500 அடி பள்ளத்தாக்க பாக்குறதா, இல்ல சிவபெருமான பாக்குறதா, இல்ல இயற்கையா அமைச்சு கொடுத்த இந்த புகை தியானத்தை பாக்குறதா, இந்த மலையோட அழகை ரசிக்கிறதா, இல்ல நம்மளுடைய கஷ்டங்களை நினைக்கிறதா, என்ன